இனிமேல் சாதம் வடிக்கும் பொழுது சிறிது கல்லுப்பு சேர்த்திருங்க. ருசிக்காக இல்லை மக்களே, அதன் காரணம் தெரிந்தால் வியந்திடுவீங்க. வீட்டில் சாதம் வடிக்கும் போது அதில் கல்லுப்பை சேர்ப்பது ஒரு பழமையான நடைமுறை. ஆனால் இது வெறும் சாப்பாட்டு முறையை முடிக்க ஒரு பழக்கமாக மட்டுமில்லாமல் அதற்குள் அறிவியலும் ஆன்மீகமும் கலந்திருக்கின்றன. சாதம் வடிக்கும் நீர் பொதுவாக வெப்பமானதாக இருக்கும். அந்த வெப்பம் நேரடியாக பாத்திரத்தில் விழும்போது, குறிப்பாக பித்தளை அல்லது அலுமினிய பாத்திரங்களில் வெப்ப வேறுபாடு ஏற்பட்டு சிதைவு ஏற்பட வாய்ப்பதிகம். ஆனால் அந்த நீரில் சிறிதளவு உப்பை சேர்ப்பதன் மூலம் வெப்பநிலை சீராகி பாத்திரம் பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சாதம் வடிக்கும் நீர் என்பது கஞ்சி தண்ணீர். இது வெறும் கழிவாக இல்லாமல் பல நன்மைகளும் உள்ள இயற்கை ஊட்டச்சத்து நிறைந்த நீராகும். ஆனால் அதை நேரடியாக வெளியே வீச முடியாது என்பதாலேயே அதில் உப்பை சேர்த்து அதனை ஒரு வகை பாதுகாப்பாக மாற்றும் முறையாக நம் முன்னோர்கள் பார்த்துள்ளனர். இந்த கஞ்சி தண்ணீரை சிலர் பசுக்கள், நாய்கள் போன்ற உயிர்களுக்கு கொடுப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். அதில் உப்பு சேர்க்கப்படுவதால் அந்த நீர் விரைவில் கெடாமல் இருக்கும், நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்கும். மேலும் உயிர்களுக்கு செரிமானத்திற்கு நல்லது என்று நம்பப்படுகிறது. இதிலும் மரபு நிறைந்தது. உப்புடன் கூடிய கஞ்சி நீரை பூமிக்கே ஊற்றுவது நம் முன்னோர்கள் கடைபிடித்த நன்றி உணர்வின் ஒரு வெளிப்பாடாகும். நாம் எடுத்த உணவின் ஒரு பகுதியை மீண்டும் பூமிக்கே அளிக்கும் நெஞ்சம் நிறைந்த பழக்கம் என்று இதை கருதலாம். சாதாரணமாக நாம் செய்கிற இந்த செயலில் உணவை வீணாக்க கூடாது என்ற அறநெறியும் இருக்கிறது. கஞ்சி நீரை வீணடிப்பது தவறு. அதை உபயோகமாக மாற்றவே இந்த உப்பு சேர்க்கும் நடைமுறை உதவுகிறது. இது முற்றிலும் சூழல் பாதுகாப்பும் கொண்டது. இதை செய்யும் போது ஒரு ஆன்மீக உணர்வும் மக்கள் மனதில் இருந்து கொண்டு செய்யப்படுவதால் அதை ஒரு வகை பூஜையாக, வழிபாடாக கூட சிலர் கருதுவர். உணவின் தூய்மை, அதன் நன்மை, அதன் சக்தியை மதிக்கும் ஒழுக்க நெறியும் இதில் அடங்கியுள்ளது. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சாதம் வடிக்கும் கலத்தில் உப்பு சேர்ப்பது என்பது வெறும் ஒரு சமையல் நடைமுறை அல்ல. அது நம் முன்னோர்களின் அறிவியலையும் ஆன்மீக கோணத்தையும் மரபு கடமையையும் ஒருங்கிணைத்த நுட்பமான செயலாக தெரிய வருகிறது. வெறும் ஒரு சூடான நீரில் உப்பு சேர்ப்பது போல தெரிந்தாலும் அதன் பின்னால் உள்ள சிந்தனை வெறும் சமையலறையில் முடிவதல்ல. அது நம் வாழ்வியல் முறையையும் இயற்கையோடு நெருக்கமாக வாழ்ந்த முன்னோர்களின் அனுபவ பண்பையும் எடுத்துச் சொல்கிறது. இன்று நாம் அதை ஏதோ பழக்கமென செய்து கொண்டிருந்தாலும் அதில் அறிவியல், ஆன்மீகம், மரபு இவை மூன்றும் அடுக்கடுக்காக அங்கு நிழல் போல் நிற்கின்றன. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.